அரசியல் களத்தில் மூத்த தலைவராக இருக்கும் பழ கருப்பையா குடும்ப உறுப்பினர்கள் மீது சாதி மத ரீதியான அடக்குமுறை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முன்னதாக பழ கருப்பையாவின் தம்பி மகனான கருப்பழனி அப்பன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கிய நிலையில் இஸ்லாமுக்கு மாறியதால் தன்னையும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பழ கருப்பையாவின் உறவினரான முகமது முசாகிர். அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளால் இந்த விவகாரம் பூதாகரமாக மாறியுள்ளது. பல்வேறு கட்சிகளில் பயணித்து கடைசியாக கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழக தன்னுரிமை கழகம் என்ற கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார் பழ கருப்பையா. இந்த நிலையில்தான் அவரது தம்பி மகனான கருப்பழனி அப்பன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்தார். மாற்று சாதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்ததால் குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டதாகவும், கடந்த 21 ஆண்டுகளாக சாதி ரீதியான ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் கருப்பழனி அப்பன். அதனைத் தொடர்ந்து காரைக்குடி டிஎஸ்பி அலுவலகத்தில் பழ கருப்பையா மீது புகார் ஒன்றையும் அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் கருப்பையா குடும்பத்தில் மற்றொரு உறுப்பினரும் பழ கருப்பையா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். கருப்பையா என்ற முகமது முசாகிர் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் பல்வேறு விடயங்களை பகிர்ந்துள்ளார். அதில் தனது கல்லூரி காலங்களிலேயே இஸ்லாம் மார்க்கம் மீது ஈர்ப்பு வந்ததாகவும், அது பற்றி அதிகம் பேசத் தொடங்கிய போது வீட்டில் அதனை அனுமதிக்கவில்லை என்றும் கூறியவர் 1999ஆம் ஆண்டு திருமணம் முடிந்த பிறகு 2003ஆம் ஆண்டில் இஸ்லாத்திற்கு மாறியதாக தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் கருப்பையா குடும்பத்திற்கு பூர்வீக வீடு ஒன்று இருக்கும் நிலையில் மூத்தவராக இருக்கும் பழ கருப்பையாவின் பேச்சை மீறி எதுவும் நடக்காது என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் திருமணம் முடிந்து தலைப்பொங்கலுக்கு, அதாவது 2000ஆவது ஆண்டு பூர்வீக வீட்டிற்கு சென்றதே கடைசி முறை என்றும், இஸ்லாமிற்கு மாறிய பிறகு தன்னை அந்த பூர்வீக வீட்டில் அனுமதிக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மூத்த தலைவராகவும் சிந்தனையாளராகவும் இருக்கும் பழ கருப்பையா 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு இஸ்லாம் மார்க்கத்தை தூக்கி பிடித்து பல்வேறு மேடைகளில் முழங்கியுள்ளார். அவ்வளவு ஏன், அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் என்ற புத்தகத்தை கூட எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில்தான் தான் மாறிய இஸ்லாம் குறித்து இவ்வளவு உயர்வாக பேசுகிறாரே என்று மகிழ்ச்சியடைந்து மீண்டும் சந்தித்து பேசியதாகவும், தான் இஸ்லாமில் இருப்பதை பழ கருப்பையா ரசிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் முகமது முசாகிர். இஸ்லாம் குறித்து அதிகம் பேச தொடங்கிய பழ கருப்பையா அதன் பிறகான காலங்களில் தன்னோடு பேசினாலும் இஸ்லாமிலிருந்து வெளியே வந்துவிடு என்று அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார். குறிப்பாக குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக ஆதங்கப்பட்டிருக்கிறார். வெளியே முற்போக்காக பேசினாலும் குடும்பம் என்று வரும்போது தனது சாதியே உயர்ந்தது என்ற எண்ணம் பழ கருப்பையாவுக்கு மேலோங்கி இருப்பதாக கூறியுள்ளார். பலரும் கூறுவது போல இது சொத்து பிரச்சனை இல்லை என்று கூறும் முகமது முசாகிர், உறவுகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதே நோக்கம் என்றும், ஒன்றாக கூடி பழகுவதை தடுக்க வேண்டாம் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார்.